குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா 11th சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் இல்லைங்களா. 11th சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ டேட்டா பேஸ் லெசன். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். 12th சாப்டர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது ஷார்ட் ஃபார்மாக எஸ்கியூஎல் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். அதாவது டேட்டா பேஸில் இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமாண்டு தான் என்ன அப்படின்னா எஸ்கியூஎல் சரிங்களா. எஸ்கியூஎல்னா ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் நாம் கமாண்டு கொடுத்து கமாண்டு மூலிமா என்ன பண்ண முடியும், டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நாம் எடுக்க முடியும். ஸோ எப்படி வந்து கமாண்டெல்லாம் கொடுக்கறது எஸ்கியூஎல்னால், ஸோ எப்படி வந்து கொரிஸ் கொடுக்கறது, கொரிஸ்னாலும் கமாண்ட்னாலும் ஒன்று தான். ஸோ எப்படி வந்து டேட்டா பேஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு எப்படி நம்ம கொரிஸ் கொடுக்கணும் சரியா, அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் தான் என்ன அப்படின்னா எஸ்கியூஎல் சரியா. ஸோ த ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் இஸ் எ ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு ஆக்சஸ் அண்ட் மேனிபுலேட் டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்பட்டுச்சு. அந்த லாங்குவேஜ் தான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். கொரினா கமாண்ட். ஸோ டேட்டா பேஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நாம் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து கமாண்ட் இருந்தால் தான் எடுக்க முடியும் சரியா. ஸோ அப்போ நம்ம கமாண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும். அந்த லாங்குவேஜ் தான் எஸ்கியூஎல் சரிங்களா. எஸ்கியூஎல் allows the user to create, retrieve, alter and transfer information among database. ஸோ இந்த எஸ்கியூஎல் மூலமாக நம்ம என்னென்னா இதெல்லாம் எதுக்கு அலோவ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு யூசர் வந்து ஒரு டேட்டா பேஸ் புதுசாக இந்த எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரியே அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்க முடியும், டேட்டா பேஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். அதே மாதிரியே டேட்டா பேஸினுடைய டேபிள் வந்து ஆல்டர் பண்ண முடியும் சரியா. டேட்டா பேஸினுடைய டேபிள் வந்து ஆல்டர் பண்ணலாம். அதாவது ஏற்கனவே எத்தனை ரோ இருக்குதோ அதில் ரோ சைஸை குறைக்கலாம், இல்லை ரோ வந்து அதிகமாக்கலாம். அதே மாதிரி காலம் எவ்வளோ இருக்குதோ காலம்னுடைய சைஸை வந்து குறைக்கலாம், இல்லை அதிகப்படுத்தலாம். இந்த மாதிரி வந்து டேட்டா பேஸினுடைய டேபிளை வந்து நம்ம ஆல்டர் பண்ண முடியும் இந்த எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன் சரியா. 2-3 டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2-3 டேட்டா பேஸுக்குள்ளே இங்கே இருக்கிற டேபிளை அங்கேயும், அங்கே இருக்கிற டேபிளில் இங்கேயோ, இங்கே இந்த டேபிளில் இருக்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னும் வேறு டேட்டா பேஸில் இருக்கிற டேபிளுக்கோ இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சரியா. ஒரு 2 டேட்டா பேஸில், ஸோ 2 டேட்டா பேஸ் இருக்குன்னா இந்த டேட்டா பேஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இன்னொரு டேட்டா பேஸுக்கோ, இல்லை இன்னொரு டேட்டா பேஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இந்த டேட்டா பேஸுக்கோ நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ எது மூலிமா, இந்த எஸ்கியூஎல் மூலிமா. இட் இஸ் எ லாங்குவேஜ் designed for managing and accessing data in a relational database management system சரியா. நம்ம டிபிஎம்எஸ்லேயே 2 இருக்குன்னு பார்த்தோம். டிபிஎம்எஸ்ன்னு ஒன்று, இன்னொன்று ஆர்டிபிஎம்எஸ், அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த எஸ்கியூஎல் அப்படிங்கிறது இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஸோ நம்ம எதுக்கு வந்து நம்ம கமாண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆர்டிபிஎம்எஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும், கமாண்ட் யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. தேர் ஆர் மெனி வெர்ஷன்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். எஸ்கியூஎல்னுடைய வெர்ஷன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஒரிஜினல் வெர்ஷன் வாஸ் டெவலப்டு அட் ஐபிஎம் ரிசர்ச் சென்டர் அண்ட் ஒரிஜினலி கால்ட் அஸ் சீக்வயல் இன் ஏர்லி 1970s. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எஸ்கியூஎலோட வெர்ஷன் நிறையா இருக்குது. இதனுடைய ஒரிஜினல் வெர்ஷன், ஃபஸ்ட்டு வெர்ஷன் யார் டெவலப் பண்ணாங்கன்னா ஐபிஎம் கம்பெனி சரியா. அதாவது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின் அப்படிங்கிறது அதனுடைய ஃபுல் ஃபார்மு. இந்த கம்பெனி தான் என்ன பண்ணுது, இது ஒரு ரிசர்ச் சென்டர். இவங்க தான் அந்த எஸ்கியூஎல் கமாண்டை வந்து மொதல் கண்டுபிடிச்சாங்க. இந்த கமாண்டெல்லாம் யூஸ் பண்ணால் தான் டேட்டா பேஸ்லேருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டெல்லாம் வந்து எஸ்கியூஎல் கமாண்டை கண்டுபிடிச்சது இந்த ஐபிஎம் தான். அப்போது அவங்க அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா சீக்வயல் அப்படிங்கிற பேர் வச்சாங்க. இது எப்போ கண்டுபிடிச்சதுன்னா 1970s வந்து கண்டுபிடிச்சாங்க. லேட்டர் த லாங்குவேஜ் வாஸ் சேஞ்ச்டு டு எஸ்கியூஎல். அதுக்கப்புறமேட்டு தான் அது என்ன மாற்றினாங்கன்னா சீக்வயல் அப்படிங்கிற பேர்லேருந்து எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. எப்போ மாற்றினாங்கன்னா 1986 மாற்றினாங்க. இது வந்து 1 மார்க்கில் நமக்கு கேட்பாங்க சரிங்களா. ஸோ எஸ்கியூஎல் கமாண்ட் ஐபிஎம் கண்டுபிடிக்கும் போது எஸ்கியூஎல் கமாண்டினுடைய பழைய நேம் என்ன, ஓல்டு நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சீக்வயல் அப்படின்னு சொல்லணும். அது எப்போ அப்படின்னா 1970s. அதுக்கப்புறம் எப்போ வந்து நேம் வந்து எஸ்கியூஎல் மாற்றினாங்கன்னா 1986 சரியா.
ANSI அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட். ஸோ இந்த இன்ஸ்டியூட் தான் பப்ளிஷ்ட் அண்ட் எஸ்கியூஎல் ஸ்டாண்டர்ட் தட் வாஸ் அப்டேட்டட் அகைன் இன் 1992. ஸோ அதுக்கப்புறமேட்டு 1986 அதுக்கப்புறமேட்டு இந்த ANSI அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் கமாண்டெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. சரிங்களா, எஸ்கியூஎல் கமாண்டெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி அதெல்லாம் 1992 வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணாங்க. The latest SQL was released in 2008 and named as SQL 2008. ஸோ இப்போ நமக்கு கடைசியாக வந்து SQL லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து எந்த வருஷம் கொடுத்தாங்கன்னா 2008 தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் எதுவுமே வரல. சரியா, கடைசியாக வந்து SQLனுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் 2008. அப்போ வந்து அந்த SQL 2008 கொண்டு வந்ததுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா SQL 2008 அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. சரியா, லேட்டஸ்ட் SQL ஸ்டாண்டர்ட் as of now SQL 2008 released in 2008 அந்த நோட்டில் கொடுத்துருக்குறது. சரியா, SQL 2008 வந்து 2008 தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது ரோல் ஆஃப் SQL இன் RDBMS. ஸோ RDBMSல SQLனுடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். RDBMS ஸ்டாண்டர்ட் ஃபார் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரி, RDBMSஸை நம்ம எப்படி ஃபுல் ஃபார்ம் சொல்லலாம்? ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். Oracle, MySQL, MS SQL Server, IBM DB2 and Microsoft Access are the RDBMS packages. RDBMSல டேட்டாபேஸுக்காக எத்தனை சாஃப்ட்வேர் இருக்குது, எதெல்லாம் RDBMS சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா, சரியா, RDBMSல டேட்டாபேஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ Oracle, MySQL, MS SQL Server, IBM DB2 and Microsoft Access. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா RDBMSனுடைய டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். SQL is a language used to access data in such databases. ஸோ டேட்டாபேஸஸில் நம்ம இந்த SQL கமாண்ட் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு டேட்டாபேஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா, in general database is a collection of tables that store a set of data that can be queried used in other application. நமக்கு தெரியும் டேட்டாபேஸ்னாவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு அது ஒரு ஸ்டோரேஜ் சாஃப்ட்வேர். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இதில் எப்படி ஸ்டோர் ஆகும்னா டேபிள் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் ஆகும். டேட்டாபேஸில் எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ன ஃபார்மேட்டில் சேவ் ஆகும்னா டேபிள் ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். A database management system support the development, administration and use of database platform. ஸோ இந்த DBMS அப்படிங்கிறது வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா, இந்த டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா DBMS சாஃப்ட்வேர் மூலிமா தான் ஒரு டேட்டாபேஸு க்ரியேட் பண்ண முடியும். RDBMS is the type of DBMS with a row-based table structure that connect related data elements and include functions related to create, read, update and delete operation, collectively known as CRUD. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, DBMSனுடைய ஒன் ஆஃப் த டைப்பு தான் வந்து RDBMS. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி சேவ் ஆகும்னா ரோ வைஸாக தான் சேவ் ஆகும். ரோ வைஸ், காலம் வைஸ். ஒவ்வொரு ரோவும் நம்ம ரெக்கார்டுன்னு சொல்லுவோம், இல்லை ஒவ்வொரு காலமும் நம்ம ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் RDBMSலேயும் எல்லா டேட்டாவும் சேவ் ஆகும். ஸோ இந்த RDBMS இந்த RDBMS மூலிமா உருவாக்கக்கூடிய டேட்டாபேஸில் நம்ம வந்து என்னென்ன பண்ணலான்னா, அந்த டேட்டாபேஸில் இருக்கிற புதுசாக ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணலாம், இல்லை டேட்டாபேஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். சரியா, ஏற்கனவே இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு பதிலாக இன்னொரு இன்ஃபர்மேஷனாக அதை அப்டேட் பண்ண முடியும். இன்னொன்று அதை டெலீட் பண்ணலாம். சரியா, இத்தனை வேலையும் வந்து நம்ம இதில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து CRUD. Cனா கிரியேட்டு, Rனா ரீடு, Uனா அப்டேட்டு, Dனா டெலீட்டு. The data in RDBMS is stored in database object called table. ஸோ RDBMSல டேட்டா எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆகும்னு சொன்னோம், டேபிள் ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகும். A table is a collection of related data entries and it consists of rows and columns. டேபிள்னாவே என்ன ஃபார்மேட்டில் தான் இருக்கும், ரோ அண்டு காலம் ஃபார்மேட்டில். ஸோ
ஸோ நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோமோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தான் நம்ம டேபிளில் சேவ் பண்ணணும். ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு சம்மந்தம் இல்லாத இன்ஃபர்மேஷன்லாம் அந்த டேபிளில் என்ன பண்ணக்கூடாது, க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எடுத்துக்கிற டீட்டெயிலுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் வந்து அந்த டேபிளில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் கொடுத்துருப்பாங்க. A field is a column in a table that is designed to maintain specific related information about every record in the table. ஃபீல்டுனா நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலமும் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். A field is a column. சரியா? ஒவ்வொரு காலமும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரியே ஒவ்வொரு ரோவும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம். It is vertical entity that contains all information associated with a specific field in a table. ஸோ நம்ம பார்த்தோம்னா டேபிள் ஃபார்மேட்டில் சேவ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலமும் நாம் வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டு the field in a student may be the type of admission number, student name, student age, student class, place, etc. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எப்படியெல்லாம் வந்து ஃபீல்டு இருக்கலாம், என்னென்ன ஃபீல்டு இருக்கலாம். ஸ்டூடெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அட்மிஷன் நம்பர் இருக்கணும், ஸ்டூடெண்ட் நேம் இருக்கலாம், ஸ்டூடெண்ட் ஏஜ் இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ் இருக்கலாம், பிளேஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபீல்டு க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம எடுத்துக்கிற டேபிளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃபீல்டு ரெக்கார்டு எல்லாமே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எடுத்துக்கிற டேபிள் வந்து வேறு பேரில் வேறு நேமில் எம்ப்ளாயிங்கிற டேபிளில் எடுத்துக்கிட்டு எம்ப்ளாயினா ஒர்க்கர்ஸினுடைய டீட்டெயில்ஸ் தான் இருக்கணும். அதில் போயிட்டு ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில் ஃபில் பண்ணுறது இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட்டோடைய டேபிள் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் அதில் ஃபீல்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரெக்கார்ட் இஸ் ஏ ரோ. சரியா? நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொருத்தருடைய ரெக்கார்ட் விச் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் ஆர் காலம் தட் எக்ஸிஸ்ட் இன் ஏ டேபிள். ஏ ரெக்கார்ட் இஸ் ஏ ஹரிசாண்டல் என்டிட்டி. ரெக்கார்டுங்கிறது ஹரிசாண்டலாக இருக்கும். ரோ வைஸுங்கும் போது ஹரிசாண்டல் இன் டேபிள் விச் ரெப்ரசன்ட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஏ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இன் ஏ ஸ்டூடெண்ட் டேபிள். ஸோ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ நம்ம முன்ன பார்த்தது எல்லாமே ஹெட்டிங் எல்லாமே காலம் வைஸ், அதாவது ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய ரெக்கார்டும் ஒவ்வொரு ரோவில் நம்ம என்ன பண்ணிகிட்டே வரோம், ஃபில் பண்ணிகிட்டே வரோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு ரோவும் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய ரெக்கார்டை வந்து ஃபில் பண்ணுவோம் ஒவ்வொரு ரோவிலையும். சரிங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரே ஒரு டாப்பிக்கு, ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். ஸோ எஸ்கியூஎல்னுடைய ப்ராசஸிங் ஸ்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ ஃபஸ்ட் ஒன் டிடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிடிஎல்னால் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அதாவது எஸ்கியூஎல்லில் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் டிடிஎல் லாங்குவேஜ். த எஸ்கியூஎல் டிடிஎல் ப்ரொவைட் கமாண்ட் ஃபார் டிஃபைனிங் ரிலேஷன் ஸ்கீம்ஸ், டெலிட்டிங் ரிலேஷன், கிரியேட்டிங் இண்டெக்ஸிங் அண்ட் மாடிஃபைங் ரிலேஷன் ஸ்கீம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த எஸ்கியூஎல்லில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த லாங்குவேஜில் நம்ம கமாண்டு எதுக்கெல்லாம் நம்ம கமாண்டை எடுத்துக்க முடியும் அப்படின்னா டேட்டா பேஸினுடைய டேபிளுடைய ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு இதில் கமாண்டு கொடுக்கணும். சரிங்களா? டிடிஎல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எதுக்கு கமாண்டு கொடுக்கலான்னா ஒரு டேபிளினுடைய ஸ்ட்ரக்சர், சரி எனக்கு இத்தனை ரோ தான் வேணும், இத்தனை காலம் தான் வேணும் இந்த டேபிளில் அப்படின்னு சொல்லி அந்த டேபிளுக்கு எத்தனை ரோ எத்தனை காலம், சரி எதெல்லாம் ஃபீல்டு நேமு, இப்படிலாம் வந்து ஒரு டேபிளுடைய ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு நமக்கு இந்த டிடிஎல் லாங்குவேஜ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெண்டாவதாக எஸ்கியூஎல் என்ன இருக்குன்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், அதாவது டிஎம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்கியூஎல் டிஎம்எல் இன்க்ளூட்ஸ் கமாண்ட்ஸ் டு இன்சர்ட், டெலிட் அண்ட் மாடிஃபை டியூபிள்ஸ் இன் டேட்டாபேஸ். டியூபிள்னா காலம்னு அர்த்தம். டியூபிளுக்கு இன்னொரு பேர் தான் காலம். சரி, ஃபீல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபீல்டுக்கு இன்னொரு பேர் தான் டியூபிள். அப்போது டிஎம்எல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக ஒரு காலம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஏற்கனவே இருக்கிற ஒரு காலமை டெலீட் பண்ணுறதுக்கு, அப்புறம் மாடிஃபை பண்ணுறதுக்கு, ஏற்கனவே இருக்கிற ஒரு காலம் நேமுக்கு பதிலாக இன்னொரு காலம் நேம் கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு காலம் வைஸாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ண பிடிக்க இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டிஎம்எல் கமாண்டு. அடுத்தது எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இது வந்து பார்த்தோம்னா the embedded form of SQL is used in high level programming languages. ஸோ ரொம்ப அதிகமான ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு நம்ம இந்த டேட்டா பேஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது வியூ டெஃபினிஷன். த எஸ்கியூஎல் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் கமாண்ட் ஃபார் டிஃபைனிங் வியூஸ் ஆஃப் டேபிள். சரியா? வியூ டெஃபினிஷன் அப்படின்னா நம்ம டேபிளை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு இந்த வியூங்கிற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணணும். வியூங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணால் நம்ம டேபிளை வியூ பண்ணி பார்க்கலாம்.
அடுத்தது ஆத்தரைசேஷன். ஆத்தரைசேஷன் என்னன்னா இந்த எஸ்கியூஎல் இன்க்ளூட்ஸ் கமாண்ட் ஃபார் ஆக்சஸ் ரைட்ஸ் டு ரிலேஷன் அண்ட் வியூஸ் ஆஃப் டேபிள். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொருத்தருக்கு ரைட்ஸ் கொடுக்குறோம். சரியா? அதாவது நம்மளுடைய டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய எல்லா டேபிள்ஸ்லையும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் இன்னொருத்தரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம். சரியா? அதாவது நாம் ஒருத்தர் மட்டுமே ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஸோ பெரிய டேட்டாபேஸ் அப்படிங்கும்போது நம்ம ஒருத்தரால் நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ண முடியாது. அப்போ இன்னொருத்தருக்கும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா பர்மிஷன் கொடுக்குறோம். சரிங்களா? அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டினா என்னென்னா இந்த எஸ்கியூஎல் ப்ரொவைட்ஸ் ஃபார்ம் ஆஃப் இன்டெகிரிட்டி செக்கிங் யூஸிங் கண்டிஷன். ஸோ நம்ம ஒரு கண்டிஷனை வச்சுக்கிட்டு அந்த கண்டிஷன் மூலிமா நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கிறது. ஒரு டேபிளில் நிறைய ஏஜ் ஒரு 1000 பர்சன்ஸ் இருக்கிறாங்க. ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 எம்ப்ளாயீஸ் வந்து அந்த டேட்டாபேஸில் சேவ் பண்ணியிருப்பாங்க. அத்தனை எம்ப்ளாயி டீட்டெயிலில் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இது மட்டும் நான் எடுக்கணும், இல்லை 20 வயசுக்கு மேலே இருக்கிற இதுதான் கண்டிஷன். அப்போ எனக்கு 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள மட்டும் அந்த டேபிளில் தனியாக எடுத்துக்கொடு, இல்லை 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள மட்டும் எனக்கு அந்த டேபிள்லேருந்து தனியாக எடுத்துக்கொடு அப்படின்னா அவங்க டீட்டெயில்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கொடு. இந்த மாதிரி கண்டிஷன் யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு பேர் தான் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். The SQL includes command for the transaction and control over the transaction processing. Transaction processing என்னது? ஒரு டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேபிளில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அதெல்லாம் இன்னொரு டேட்டா பேஸில் வேறு ஒரு டேபிளுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. சரிங்களா? இப்போ என் கம்ப்யூட்டரில் ஒரு டேட்டா பேஸ் நான் மெயின்டைன் பண்ணுறேன். என்கிட்ட நிறையா டேபிள்ஸ் இருக்குது. இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, அதுலேயும் நிறையா டேபிள்ஸ் இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிற டேபிளில் ஏதாவது ஒரு டேபிளினுடைய இன்ஃபர்மேஷனை உங்கள் டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டேபிளுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்படி பண்ணுறதுக்கு நம்ம டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள்கிட்டையும் டேட்டா பேஸ் இருக்குன்னா உங்களுடைய டேட்டா பேஸில் வந்து என்னுடைய டேட்டா பேஸுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு தான் தேவைப்படுறது இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். இது மூலிமா நம்ம வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஒரு டேட்டா பேஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை இன்னொரு டேட்டா பேஸுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போது இது வரைக்கும் பார்த்தது போதும். நம்ம இந்த சாப்டரில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா எஸ்கியூஎல்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது எஸ்கியூஎல்னுடைய ஆர்டிபிஎம்எஸ்ஸில் தான் இந்த எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறதா பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிபிஎம்எஸ்ஸில் என்னென்னலாம் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் இருக்குது, ஆரக்கிள், மைஎஸ்கியூஎல் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு கம்பல்சரி கேட்பாங்க. ஆர்டிபிஎம்எஸ்ஸில் என்னென்ன டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் இருக்குதுன்னா ஸோ இது எல்லாமே எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு டேபிள்னா என்ன, ரோனா என்ன, ரோவுக்கு என்ன பேர், காலம்னா என்ன, ஒவ்வொரு காலமுக்கும் நம்ம என்ன பேர் சொல்கிறோம். சரியா? ஸோ நம்ம அதே மாதிரியே நம்ம எந்த டேபிள் எடுத்துக்கிறோமோ அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தான் அந்த டேபிளில் சேவ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டை பற்றின டேபிள் க்ரியேட் பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் தான் இருக்கணும். அதை விட்டுட்டு வேறு டீட்டெயில்ஸ் என்ன பண்ணக்கூடாது, அந்த டேபிளுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இந்த மாதிரிலாம் பார்த்தோம். அதே மாதிரி எஸ்கியூஎல்னுடைய ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தோம். சரியா? ஸோ என்னென்னலாம் இருக்குது இதில் எஸ்கியூஎல்லில் பார்த்தோம்னா நிறைய லாங்குவேஜ் இருக்குது. இதில் மொத்தம் ஒரு 7 ப்ராசஸிங் ஸ்கில் இருக்குது. ஸோ இந்த 7 ப்ராசஸிங் ஸ்கில்லும் ஒவ்வொரு ப்ராசஸிங் ஸ்கில்லும் அதனுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட் 5 மார்க்கு கம்பல்சரி வந்து நமக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இந்த லெசனில் வந்து இந்த ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து இந்த ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் வந்து கம்பல்சரி படிச்சுக்கிங்க. இது வரைக்கும் நடத்தினதில் ஏதாவது டவுட்டு அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்க. சரிங்களா? மற்றபடி கொஞ்சம் வீட்டில் எல்லோரும் நடத்தின வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருங்க, டெஸ்ட்டு எழுதி பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.